ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, என் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. எனக்கு இது வரைக்கும் எந்த நல்லதும் நடக்கலை. என் வாழ்க்கை பெருசாக மாறவும் இல்லை. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கஷ்டத்தையும் கவலைகளையும் மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீ வருத்தப்பட்டு சொன்னாய் அல்லவா? அதனால தான் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை நோக்கி ஒரு நபரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லவே. உன் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு பார்த்து செஞ்சனே உனக்கு என்ன பிடிக்குன்றதையே மறந்து போயிட்டு தானே. நல்லா உட்காந்து யோசிச்சு பாரு, உனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ட. கொஞ்சம் உனக்காகவும் வாழ பழகு. உனக்கு என்ன தேவையோ அதை ஒரு அப்பாவாக நான் இருந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் மனசில் ஏதாவது சோகமோ கவலையோ இருந்தால் அதை மண் மீது எழுதி வச்சினா மண்ணோட மண்ணாக காத்தோட காத்தாக அது மறைஞ்சு போயிடும். உன்னுடைய மகிழ்ச்சி எதுவாது இருந்ததுன்னா அதை கல்லை போல உறுதியான பாறையில் செதுக்கு. அப்போது அது நிரந்தரமாக நினச்சி இருக்கும் அல்லவா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா, உன் வாழ்க்கையில் வர சின்ன சின்ன கவலைகளையும் சோகங்களையும் அப்போதே மறந்துடு. சந்தோஷமான நல்ல விஷயங்களை எப்போதுமே மனசில் எழுத்தாணி போல் எழுதி வச்சுக்கோன்னு சொல்கிறேன். எப்போதும் வாழ்க்கை எல்லாருக்கும் சந்தோஷமாகவே இருந்துடாது. உனக்கு சந்தோஷம் இல்லாத விஷயங்கள் நடக்கும்போது, கஷ்டமான விஷயங்கள் நடக்கும்போது அதில் மூழ்கி போயிடாமல் அதை கடந்து வர தயாராக இருக்கணும். கோழிகளோடு சேர்ந்து குப்பைகளை கிளறிக்கிட்டே இருந்தீன்னா உன்னால் ஒரு நாளும் கழுகுகளோட சேர்ந்து வானத்தில் உயரை பறக்க முடியாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள கோழி போல் குப்பையை கிளறிக்கிட்டு ஒரே இடத்துல கிடக்கிறவங்களும் இருக்காங்க. கழுகு போல் முயற்சி செஞ்சு மேலே பறக்கிறவங்களும் வெற்றியை பெறுபவர்களும் இருக்காங்க. உன்னை சுற்றி இருக்கிற கோழியான மனிதர்களோட சேராமல் கழுகு போல் உயர்வான மனிதர்களோட சேர்ந்து உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு நிற்காம ஓடி வாழ்க்கையின் வெற்றியை எட்டி பிடிச்சிடுவேன்னு செல்லமே. இப்படி உனக்கு நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கும் நல்லதை செய்கிறதுக்கும் தான் நான் உனக்காக உன்னை போலவே ஒரு நல்ல மனிதரை உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்க போகிறேன். நீ நிற்கிற இடம் இன்னும் போதாது, அது உன்னோட இலக்கும் அல்ல. இன்னும் வேகமாக ஓடு. வேகமாக ஓடி போய் உனக்கான வெற்றியை எட்டி பிடிச்சிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற சுயநலத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் உனக்காக யோசிக்கணும்னா நீ தான் யோசிச்சு உன் வாழ்க்கையை அழகாக வாழணும். மற்றவங்க யாரும் உனக்கு உண்மையாக இல்லையே நீ கவலைப்படாத. அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய சுயநல மனிதர்கள் வாழும் கலியுக பூமியாக இது எப்போதும் மாறிடுச்சு. உனக்காக யோசிக்கக்கூடிய ஒருத்தர் வேணும்னா நீ கண்ணாடியை பாரு. அந்த கண்ணாடியில் தெரிகிற உன் உருவம் மட்டும்தான் உனக்காக யோசிக்கக்கூடிய, உனக்கு உண்மையாக நல்லதை செய்யக்கூடிய ஆளாக இருக்க முடியும் என் செல்லமே. அதனால தான் இப்போ உன்னை தாண்டி உனக்கான ஒரு நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். மற்றவங்களுக்காக இறக்கப்படுற, மற்றவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சது என்ன, அவங்களுக்கு வேணுங்கிறது என்னன்னு பார்த்து செய்கிற. ஆனால் நீ நல்லது செஞ்சவங்களே கூட உனக்கு எதிராக மாறுறத நீ பார்த்துருக்கியா? உனக்கு புரியுதா உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு? நீ ஐயோ பாவம் ஆடுன்னு நினச்சி இறக்கப்படுற. ஆனால் அது ஆடு இல்லை, ஓனாயி. அந்த ஓனாய் எப்போ உன்னை தாக்குன்னு உனக்கே தெரியாதுங்கிறத இனிமேலாவது நீ தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. நல்ல மனிதர்களோடு நீ சகவாசம் வச்சினா அது நல்ல வாசனை திரவியங்கள் விற்கிற கடை வீதி மாதிரி உன் மேலேயும் நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் கெட்ட மனிதர்களோடு நீ பழகும்போது அது குப்பையோட சேர்ந்த வாசனை மாதிரி உன் மேலேயே அந்த வாசம் வீச தொடங்கிடும். கெட்ட மனிதர்கள் அவங்களுடைய கெட்ட எண்ணம், கெட்ட குணம், கெட்ட பழக்கம் வழக்கம்னு அனைத்தையும் உனக்கு கொடுத்துருவாங்க என் செல்லமே. அதனால தான் நல்லதையே நினச்சி நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கிட்டு வாழ்க்கை நல்லபடியாக வாழுன்னு சொல்கிறேன். உன் எண்ணங்கள் அழகாக இருந்தால் போதும். உருவம் எப்படி இருந்தாலும் கவலைப்படாத. நீ வெள்ளையாக இருக்கியா, கருப்பாக இருக்கியா, ஒல்லியாக இருக்கியா, குண்டாக இருக்கியா, முடி கருப்பாக நீளமாக அழகாக இருக்கா, அல்லது வெள்ளையாக இருக்கா, முடி குறைவாக இருக்கான்னு அதெல்லாம் வேணாம். உன் மனசை அழகாக வச்சுக்கோ. மனசு சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும் அல்லவா? நீ மனசு வச்சினா உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியும்.
ஆனால் உன் பிறவி குணத்தை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாருக்கும் பிறக்கும் போதே அவங்கவுங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு ஏதாவது ஒரு குணம் அவங்களோடது இருக்கும். அப்படி நீ பிறக்கும் போதே வந்த சில குணங்களை, உன் ரத்தத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த குணங்களை மாற்ற முடியாது. வேணும்னா நீ மாற்ற கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோ. கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தீன்னா இதுவரைக்கும் எல்லாரும் அவங்க தேவைக்கு தான் உன்னை பயன்படுத்தியிருக்காங்களே தவிர உனக்காக யாரும் வந்து உதவி செய்யலைன்றது உனக்கு புரிய வரும். இப்படி வாழ்க்கையும் மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நீ புத்திசாலித்தனமாக வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிக்க முயற்சி செய்யு தான் நான் சொல்கிறேன். எப்போதும் யார் மனசையாவது கஷ்டப்படுத்திட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாயிடும்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. ஏன்னா பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தா நல்லது. பசி வந்து அது மறந்தே போன பிறகு அவங்கள பந்திக்கே கூப்பிட்டாலும் பந்தி போட்டு அவங்களுக்கு விருந்து வச்சாலும் அது பெருசாக பிரயோஜனம் இருக்காது. அதே போல தான் ஒருத்தர் மனசை காயப்படுத்தி நோகடித்து மனசோடைய செஞ்சுட்டு அப்புறமா தப்பு செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்டா அது சரியாகாது என் செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா பயம்தான் மிஞ்சும். வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத. என்னதான் ஆகுது போய் பார்க்கலான்னு வாழ்க்கை பயணத்தில் நடக்க தயாராகு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். நீ வலிமையுள்ள ஆளாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஆளாக மாறு. எல்லா விதத்திலும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நல்லது மெதுவாக தான் நடக்கும், ஆனால் கெட்டது உடனே நடந்துடும். நீ எப்போதும் எதிலும் பொறுமையாக இரு. உன் பொறுமை கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் நல்ல மனசுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் யார் உன்னை ஏமாத்தினாலும் அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அதை கடந்து அடுத்து நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு போய்கிட்டே இரு. உன்னுடைய வருத்தம் வேதனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எதிலுமே சாதிக்கணும்னா பொறுமையும் நிதானமும் தேவை. அவசரப்பட்டினா அது உன்னையே அழிச்சிடும். கோபப்பட்டினா அது உனக்கே எதிரியாக மாறிடும். எல்லா விஷயங்களையும் நிதானமாக பொறுமையாக கையாள கற்றுக்கோ. தப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் தப்பே செய்யாத மாதிரி பேச்சு திறமையால் அதை நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும்போது நீ விட்டு கொடுத்து போகிறத விட விலகி போகிறது தான் சரியாக இருக்கும் அல்லவா? தப்பு செஞ்சுட்டு அயோக்கிய மாதிரி பேசுகிறவங்களை எல்லாம் நீ அமைதியாக கடந்து போயிடு. அவங்களுடைய நட்பு உனக்கு வேண்டாம். ஏன்னா நாளைக்கு பெரிய தப்பாக செஞ்சுட்டு அதை உன் மேலே தூக்கி போடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை சுற்றி எவ்வளவு இருள் இருந்தாலும் உனக்கு நீயே வெளிச்சமாக இருப்பாய்ங்கிறத மறந்துட வேண்டாம். எந்த விஷயம் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சியின் மூலமாக பொறுமையின் மூலமாக அதை சரி செய்ய முடியும். வாழ்க்கைங்கிறது அன்றன்றைக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி தான். இன்றைக்கி உனக்கு முக்கியமான செய்திகளை சொல்லும் அந்த நியூஸ் பேப்பர் நாளைக்கே வேஸ்டான பேப்பராக தானே மாறுது. அப்படி தான் வாழ்க்கையும். இன்றைக்கி நீ எதெல்லாம் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கியோ நாளைக்கு எது தேவையற்றதா வீணானதா தூக்கி போடக்கூடியதாக மாறிடும். எந்த விஷயத்தையும் பெருசாக யோசிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை சிறப்பாக நடத்திட்டு சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. மனுஷனுக்கு லட்சியம் இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை அடைஞ்சே ஆகவேன்றது லட்சியம். அதை எப்பாடுபட்டாவது தப்பான வழியில் போயாவது அடைஞ்சிருவேன்றது பேராசை. பேராசைக்கும் லட்சியத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். முயற்சி இல்லாமல் சும்மா கனவு மட்டும் காண்டுக்கிட்டு அதனை அடைவேன்றது பேராசை. முயற்சியோடு கனவை நனவாக்க வேலை செய்கிறது லட்சியம். அந்த லட்சியம் உனக்குள்ளே இருக்கட்டும். நான் ஆசைப்பட்டதை அடைவேன்ற நினைப்போட அதற்காக நீ கடுமையாக புத்திசாலித்தனமாக முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் பெற முடியாத வெற்றின்னு எதுவுமே இருக்காது என் செல்லமே. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நல்ல மனிதனாக இருக்க பழகு. அதிகமாக ஆட்டம் போடுறவங்கெல்லாம் சீக்கிரமே அடங்கி போயிடுவாங்கன்றதுக்கு சுத்தும் பம்பரம் தான் உதாரணம். பம்பரம் வேகமாக சுத்தும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துடும். அதே போல தான் அதிகமான ஆட்டம் ஆடுபவர்களெல்லாம் கீழே விழுகிறதுக்கு கொஞ்ச நேரம்தான் ஆகும். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. எல்லாத்தையும் உன்னால் சிறப்பாக அடையவும் முடியும், செய்யவும் முடியுன்ற நம்பிக்கையோட எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்துல வச்சுக்கோ. காலம் அதுவாக வந்து உன் மனக்காயத்தை ஆற்றாது.
ஆனால் எல்லாத்தையும் கடந்து போக உனக்கு கற்றுக் கொடுக்கும். காலம் உன்னை பக்குவப்படுத்தும். உனக்கு பொறுமையையும் நிதானத்தையும் கொடுக்கும். அந்த பொறுமையையும் நிதானத்தையும் கற்றுக்கோ. தேவையில்லாமல் மனசில் எல்லாத்தையும் யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காத. உன் மனசில் வர குழப்பத்துக்கு காரணமே உனக்குள்ளே ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே யோசிக்கிறது தான். அத்தனை விஷயங்களையும் கடந்து வெளிவந்துட்டினா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்.